Hi friends, welcome back to Shoba and Craft. இப்போ நம்ம வந்து ஒரு பூஜை கூட வந்து பின்ன போகிறோம். அதுக்கு நான் இந்த 2 கலர் எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒயர் அளந்து காமிச்சிடுறேன். 1 2 3 4 5 6 7 அப்படியே கொண்டு வந்து 7 அடி ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பூஜை கூடையில் ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ரீம் கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். மொத்தம் 6 ஒயர் எடுத்துக்கணும். 1 2 3 4 5 6 மொத்தம் 6 ஒயரும் ஒவ்வொன்றும் 7 அடியில் கட் பண்ணி எடுத்துருக்குறேன். இப்போ நம்ம அதில் வந்து 2 ஒயர் எடுத்து ஒரு பாக்ஸ் நாட் போடலாம். ஃபஸ்ட்டு எப்படி பாக்ஸ் நாட் போட்டு பார்க்கலாம். ஒவ்வொரு ஒயரை நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஈக்குவலாக மடக்கி ஒரு கையில் லூப் எடுத்துக்காங்க. இது ஒயர் நீளமாக இருக்கனால இது பொறுமையாக இழுத்து ஈக்குவலாக மடக்கிக்கிட்டு இன்னொரு கையில் லூப் எடுத்துக்காங்க. இப்போ ஒரு லூப்புக்குள்ளே ஒரு லூப் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் போட்டு அடியில் இருக்கிற ஒயர் வந்து மேலே மடக்கிக்கணும். சைடில் இருக்கிற ஒயரில் வந்து அடி ஒயர் இருக்கு இல்லையா, அதையும் எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு இந்த 4 பக்கம் இருக்கிற ஒயரை நம்ம வந்து இழுத்து டைட் பண்ணோன்னா பாக்ஸ் நாட் வந்துடும். இவ்வளோ தான் பாக்ஸ் நாட்டு. உங்களுக்கு பாக்ஸ் நாட் எப்படி போகணுன்ட்டு தனி வீடியோ கூட இருக்குது. ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நாட்ஸ் இருக்கும், அதில் போய் பாருங்கள். இப்போ நம்ம போட்டதுமா உடனே வந்து இந்த ஒயர் ஈக்குவலாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஹைட்டாக இருக்கு இல்லையா ஒரு ஒயரு, இப்போ ஹைட்டாக இருக்கிற ஒயரை வந்து நம்ம இது போல் லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஆப்போசிட் வந்து இழுத்து நம்ம ஈக்குவலாக்கிக்கணும். அதே போல் இந்த பக்கம் ஒயரும் வந்து இப்போது ஈக்குவலாக செக் பண்ணிக்கோங்க. இது ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நாட் வந்து டைட் பண்ணிக்கோங்க. இது போல் நம்ம மற்ற ஒயர் எல்லாம் இருக்கு இல்லையா, 6 ஒயர் கட் பண்ணதில் 2 ஒயர் வந்து பாக்ஸ் நாட் போட்டோம். இன்னும் 4 ஒயர் இருக்குது, அதுலேயும் பாக்ஸ் நாட் போட்டு காமிச்சிடுறேன். இதை பார்த்திங்களா போட்டாச்சு. இப்போ 6 ஒயரில் 2 எடுத்து உங்களுக்கு பாக்ஸ் நாட் போடும்போது மொத்தம் நம்மளுக்கு 3 நாட்டு கிடைக்கும். இந்த 3 நாட்டையும் இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸ் நாட் போட்ட ஒயர் எடுத்துக்கோங்க. இதில் ஏதாவது ஒரு ஒயரில் வந்து இது போல் ஒரு லூப் எடுத்துக்கோங்க. இன்னொரு நாட் போட்ட ஒயர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஏதாவது ஒரு ஒயர் எடுத்து இந்த 2 லூப்பையும் ஒன்று உள்ள ஒன்று போட்டு எப்பவும் போல் அடியில் இருக்கிற ஒயர் மேலேயும் சைடில் இருக்கிற ஒயர்லேருந்து அடி ஒயர் எடுத்து ஒரு லூப்புக்குள்ளே விட்டுட்டு லூப்பு எடுத்து உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணிக்கோங்க. நாட்டெல்லாம் பக்கத்தில் வர மாதிரி நம்ம வந்து அந்த ஒயரை வந்து இழுத்து பக்கத்தில் இழுத்து போல் டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிட்டோன்னா பக்கத்தில் வந்துடும் நாட்டு. ஸோ இழுத்து இப்போ டைட் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா 3 நாட் போட்டுட்டோம். டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 நாட்டு ஜாயின் பண்ணும்போது நமக்கு நடுவில் ஒரு நாட் கிடச்சிருச்சு. 3 நாட் வந்துடுச்சு. இப்போ கீழே பார்த்தி கேப் இருக்குது இல்லையா, இதில் வந்து நம்ம 2 ஒயர் இருக்குது பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு ஒயர் எடுத்துக்காங்க. அதில் இன்னொரு நாட் போட்ட ஒயர் இருக்கு இல்லையா, அது எடுத்துக்காங்க. 3ஆவதாக நாட் போட்டு வச்சுருக்கோம்ல இதில் வந்து ஏதாவது ஒரு ஒயர் எடுத்து இதில் இந்த ஒயரில் ஒரு லூப் எடுத்துக்கோங்க. இப்போ லூப்புள்ள லூப் விட்டுட்டு அடியில் இருக்கிற ஒயரும் சைடில் இருக்கிற அடி ஒயர் எடுத்து லூப்புக்குள்ளே விட்டு நம்ம டைட் பண்ணிட்டோன்னா ஒரு பாக்ஸ் நாட் வந்துடும். ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் நாட் போடும்போது பக்கத்தில் இருக்கிற நாட்டு கிட்ட பக்கத்தில் வச்சு நம்ம போடணும். அதுக்கு நம்ம வந்து ஒயர் நல்லா கொஞ்சம் இழுத்து வச்சு போட்டிங்கன்னா நாட்டெல்லாம் பக்கத்தில் வந்துடும். ஸோ கேப் விடாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த நாட் பக்கத்தில் வச்சு ஒயர் இழுத்திங்கன்னா டைட்டாகிடும் பாருங்கள். அது இல்லாமல் நாட்டும் உங்களுக்கு பக்கத்தில் வந்துடும். இப்போ நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ பார்த்தோன்னா மொத்தம் 5 நாட்டு வந்திருக்கு பாருங்கள். 5 நாட்டு வந்துடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள் இந்த கேப் வருது இல்லையா, இதில் ஏதாவது ஒரு ஒயர் எடுத்துக்காங்க. இந்த ஓப்பனாக இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ஒரு ஒயர் எடுத்துகிட்டு அதில் ஒரு லூப் எடுத்துக்காங்க. அதே போல் இந்த பக்கம் இருக்கிற ஒயர் எடுத்து லூப் எடுத்து நம்ம 2 ஒயரையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஸோ அவ்வளோதான். 3 வந்து தனித்தனியாக பாக்ஸ் நாட் போட்டோம் இல்லையா, அது எல்லாமே இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். கடைசியாக இருந்த கேப்லேயும் வந்த ஒயரை சேர்த்து பாக்ஸ் நாட் போட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் ஒரு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போது 2 பாக்ஸ் நாட்டுக்கு நடுவில் கேப் வருது பார்த்திங்களா, அதில் இப்போ இருக்கிற ஒயர் 2 சேர்த்து இப்போ நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம். இப்போ பாருங்கள் 2 பாக்ஸ் நாட் நடுவில் ஒயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்டு மாதிரி காமிக்கும். அந்த 2 ஒயரையும் சேர்த்து இப்போ ஒரு பாக்ஸ் நாட் போட போகிறோம். இந்த இடத்துல போட போகிறோம். இதே போல் நம்ம நடுவில் இருக்கிற கேப்பில் ஃபுல்லாக வந்து பாக்ஸ் நாட் போட்டுகிட்டே வர போகிறோம். இதுதான் வந்து பூஜை கூடையோட ஃபஸ்ட்டு பேஸ்.
ஸோ நம்ம ஏற்கனவே 2 பூஜை கூட போட்டுட்டோம். அதோட பேஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு நம்ம போடுற பேஸு சர்க்கிள் இது. ஸோ இப்போ இந்த 2 பாக்ஸ் நாட் நடுவில் இருக்கிற கேப்பில் இருக்கிற அந்த 2 ஒயரையும் சேர்த்து இப்போ ஒரு பாக்ஸ் நாட். ஸோ இதை போட்டுவிட்டோம். அதே போல் நம்ம சுற்றி பின்னிகிட்டே வர வேண்டியதான். 2 பாக்ஸ் நாட் நடுவில் இருக்கிற கேப்பில் வர ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணி ஒரு பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஸோ இதுதான் வந்து பூஜை கூடையோட ஃபஸ்ட்டு பேஸ். இது நீங்கள் இங்கே என்ன கலர் எடுக்கிறீங்களோ அந்த கலர் தான் வந்து உங்களுக்கு ஃபைனலாக பூஜை கூட முடிக்கும் போது பார்டர் மாதிரி வரும். ஸோ அதனால் இங்கே நீங்கள் என்ன கலர் போடணுன்னு ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ணி போட்டுக்காங்க. அதே போல் இந்த ஒவ்வொரு ஒயரும் பார்த்திங்கன்னா மொத்தம் 7 அடி எடுத்து கட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பூஜை கூடையோட கடைசி எண்டு வரைக்கும் ஒயர் வரும். அதனால் இந்த ஒயர் மட்டும் உங்களுக்கு லென்த்தியாக தான் எடுத்துக்கணும் நம்ம. இப்போ இது 2 சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டுடலாம். ஸோ இப்போ இதுவும் போட்டுட்டோம். இன்னும் ஒரு பாக்ஸ் நாட் மட்டும் போட வேண்டியது இருக்குது. ஸோ இந்த பேஸ் ஃபுல்லாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட மினி பூஜை கூட வந்து எப்படி போகணுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதுவும் பார்ட்டாக போட்டுக்கிறேன். அதுலேயும் இதே போல் பேஸ் போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு நிறைய பூஜை கூடையோட ஐடியாஸ்க்கு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக போகிற பிகினர்ஸு இது கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணிங்க. ஸோ நம்ம இது போல் நாட்டெல்லாம் போட்ட அப்புறம் கொஞ்சம் டைட் பண்ணி விட்டுடுங்க. ஒயர் வந்து நம்ம போட கொஞ்சம் லூஸ் ஆகும். நம்ம டைட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த நாட் போடும்போது உங்களுக்கு அந்த நாட்டில் பார்த்திங்கன்னா கேப் இல்லாமல் டைட்டாக இருக்கும். ஸோ நம்ம பேஸ் போட்டாச்சு. இவ்வளோ தான். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஸ் வந்து நம்ம ஏற்கனவே போட்ட இந்த கூடையில் அடியில் காமிக்கிறோம் பாருங்கள். இந்த பிங்க் கலர் தான் வந்து இப்போ நம்ம இந்த க்ரீம் கலரில் பேஸ் போட்டுக்கிறோம். ஸோ நம்ம பேஸ்கெட்டோட ஃபஸ்ட்டு பேஸ் இது தான். அந்த பிங்க் கலரில் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து இப்போ நம்ம இன்னொரு ஒரு பேஸ்கெட் போட்டுறோம் இல்லையா, அதோட பேஸ் இது. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. பார்ட்டாக இருக்கும். பிகினர்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளேலிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி வீடியோஸ் இருக்கும்.